தற்போது நான் இருக்கக்கூடிய இடம் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் இருக்கிறேன். இந்த இடத்தில் தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டங்கள் என்பது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் பார்க்கலாம், ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான பெண்கள் ஒன்று திரண்டு இந்த இடத்தில் இளைஞர்களுக்கு எப்படி தங்களுடைய ஜல்லிக்கட்டு பாரம்பரிய உரிமையை மீட்டெடுப்பதற்கான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ச்சியாக இந்த இடத்தில் இந்த அலங்காநல்லூரில் தொடர்ந்து இன்று 4வது நாளாக இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இது குறித்த கருத்துக்களை, அது மட்டுமில்லாமல் இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக டெல்லியில் சென்று பிரதமரை சந்தித்து தமிழக முதலமைச்சர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினார். ஆனால் அதற்கு எந்த விதமான பலனும் கிடைக்காத ஒரு நிலையில் இன்று தங்களுடைய போராட்டம் தீவிரமடையும் என்று அலங்காநல்லூர் பகுதி வாழ் மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கருத்துக்களை, இது குறித்த கருத்துக்களை இங்க இருக்கக்கூடிய பெண்களோடு நாம் பேசி தெரிந்து கொள்ளலாம். அக்கா வணக்கம். தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் பிரதமரை போய் சந்திச்சோம். இதுல உச்ச நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால தங்களால ஒண்ணு செய்ய முடியாது, கைவிரிச்சுட்டாங்க. இந்த சூழலை எப்படி பாக்குறீங்க? அடுத்த கட்டமா என்ன போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறீங்க? முதல்ல நான் எங்க இருந்து வர்றேன்னு முதல்ல சொல்லிக்கிறேன். நான், என் பையன், என் தங்கச்சி ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துல இருந்து நாங்க வரோம். இப்போ நம்ம முதல்வர் பாரத பிரதமரை சந்திச்சிருக்காரு. அவர் நம்மளுக்கு சாதகமான பதிலை சொல்லலை. அது முதல்ல எங்களுக்கு வருத்தம் தெரிவிக்கிறது. ஆனால் இந்த 5 ஆண்டு திட்டத்தை ஒரே நாளில் கேன்சல் பண்ணி நிதி ஆயோக் திட்டம்னு கொண்டு வந்தார் பாரத பிரதமர். அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வரதுக்கு அதிகாரம் இருக்கிற ஒரே இது பாரத பிரதமருக்கு ஏன் இது மக்களுக்கு தான் சட்டம், அதனால அந்த சட்டத்தை மாற்றி எங்களுக்காக மக்கள் இந்த இதை பண்ணக்கூடாதா? அந்த திட்டத்தை கொண்டு வர அவ்வளவு பவர் இருக்கிறவர் ஏன் எங்களுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வரக்கூடாதான்னு நான் கேட்குறேன். சரி, அவர் தான் இப்போ மத்திய அரசு சொல்லிட்டாங்க எங்களால முடியல அப்படின்னா, இதே பக்கத்துல ஆந்திரால நடந்திருக்கு. இதே சந்திரபாபு அவர்கள் நடத்தி இருக்காரு. ஜல்லிக்கட்டுன்னு என்னன்னே தெரியாதுன்னு. ஆனா இது பாரம்பரிய விளையாட்டு, இது நம்மளுடைய விளையாட்டு. நம்ம அரசாங்கம் நீங்க நடத்துங்க. எத்தனை 2G வழக்குல இருந்து, சொத்து குவிப்பு வழக்குல இருந்து எத்தனையோ வழக்குகளுக்கு வாய்தா வாங்குறவங்க ஏன் தமிழக மக்கள் நீங்க நடத்துங்க. அரசாங்கம், தமிழக அரசாங்கம் உங்களுக்கு பதிலாக நாங்க வழக்கு நடத்துறோம்னு தைரியமா சொன்னா ஜல்லிக்கட்டு நடந்துட்டு போது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும். தமிழக அரசு வாய் திறக்க மறுக்க போராட்டங்கள் களத்துல இருந்து வாடிவாசல் திறக்கும் வரை நாங்கள் வீடு வாசல் செல்ல போவதில்லை. இதுல நாங்க உறுதியா இருக்கோம். மதுரை அலங்காநல்லூருக்கு தன்னுடைய ஆதரவை ஒரு மாணவி தெரிவித்திருக்கிறார். அவரோட பேசுறோம். மேடம் வணக்கம். உங்களுடைய பெயர் என்ன? எந்த ஊர்ல இருந்து? நாகப்பட்டினத்துல இருந்து வந்திருக்கிறீங்க. இந்த போராட்டத்தை எப்படி பாக்குறீங்க? தொடர்ச்சியா என்ன மாதிரி முன்னெடுக்க இருக்கிறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இந்த போராட்டத்தை என் பேர் கார்த்திகா. நான் நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறையிலேருந்து வரேன். இந்த போராட்டத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, மாணவர்களோட எழுச்சியா தான் அந்த போராட்டத்தை பார்க்குறேன். மாணவர்களோட எழுச்சி, தமிழ் இனம் விழித்து கொண்டது, அவ்வளவுதான். இனிமேல் தமிழ் இனத்தையோ இல்லை தமிழ் மக்களையோ ஏமாத்துறதுக்கு யாராலையும் முடியாது. போராட்டம்ங்கிறது முழுக்க வலுப்பெற்று போய்கொண்டே இருக்கிறது. எல்லா தரப்பினரோட ஆதரவும் மாணவர்களுக்கு கிடைச்சிருக்கு. எந்த ஒரு அரசியல் தலைவர்களோட தலையிடமின்றி இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு மாணவர்கள் நாங்கள் போராடுவோம், போராடிக்கிட்டே இருப்போம். ஜல்லிக்கட்டு எங்களுடைய உரிமை, எங்களுடைய பாரம்பரியம், எங்களுடைய கலாச்சாரம், அது மறுபடியும் மீட்கப்படணும் அப்படிங்கறத எங்களோட ஆசை. தொடர்ச்சியாக இன்னும் பல பெண்கள் நம்மோடு பேசுவதற்கு தயாராக இருந்தார்கள். காலை முதலே நம்மோடு பேசுவதற்கு பல முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களோடும் பேசலாம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரியவர்களோடு நாம் பேசி தெரிந்து கொள்ளலாம். மேடம் வணக்கம். நீங்க இந்த போராட்டத்தில் எத்தனாவது நாளா கலந்துகிட்டு இருக்கிறீங்க? அரசுக்கு தெரிவிக்கக்கூடிய கோரிக்கை என்ன? ஏன்னா மத்திய அரசை போய் தமிழக முதலமைச்சர் சந்தித்த பின்பு எந்த முடிவும் கிடைக்கல. மத்திய மாநில அரசுகள் இந்த போராட்டத்தினுடைய மூலமா நீங்க சொல்ல விரும்புற கருத்து என்ன? நாங்க தொடர்ந்து 3வது நாளாக இந்த போராட்டத்துல நாங்க பங்கேற்றிருக்கிறோம். எங்களோட சேர்ந்து ஒரு 15 பெண்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறோம். மத்திய மாநில அரசாங்கத்துக்கு நாங்க சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னு சொன்னா, மத்திய அரசாங்கம் இந்த ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு எங்களால முடியாது அப்படின்னு சொல்லி கைவிரிச்சிட்டாங்க. மாநில அரசாங்கம் உடனடியாக ஒரு அவசர சட்டத்தை நிறைவேற்றி இங்கே உடனடியாக ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கான ஏற்பாடை செய்யணும். மத்திய அரசாங்கம் நீதிமன்றத்தை சாக்கு சொல்லி தட்டி கழிக்காம எப்படி 500, 1000 ரூபாய் நோட்டுகளுக்கு நில உச்சவரம்புக்கு அவசர சட்டத்தை நிறைவேற்றினாங்களோ அதே போல அமைச்சரவையை கூட்டி உடனடியாக அவசர சட்டத்தை நிறைவேற்றி இங்க ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கான ஏற்பாடை செய்யணும். அதுவரை இந்த போராட்டம் என்பது ஓயாது, தமிழகம் முழுவதும் பரவும். இந்த போராட்டம் ஜல்லிக்கட்டு நடத்தும் வரை நடக்கிற போராட்டத்தில் நாங்களும் பங்கேற்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். நிச்சயமாக தொடர்ச்சியாக இந்த பகுதியில் ஈடுபடக்கூடிய சிறுவர்களும் தொடர்ந்து பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லாமல் சிறுவர்கள் கூட இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு பேசலாம். நீங்க எத்தனாவது நாள் அந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு இருக்கிறீங்க? நீங்க அரசுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னவா இருக்கு? 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு மட்டும் முதல்ல தானே சட்டம் போடுறீங்க, ஏன் ஜல்லிக்கட்டுக்கு சட்டம் போட
நடத்தணும் ஜல்லிக்கட்டை நடத்தணும் பீட்டா ஒலிய. நிச்சயமாக இன்னும் சிறுவர்களும் இந்த பகுதியில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு பேசலாம். நீங்க எத்தனாவது நாள் அந்த போராட்டத்தில் கலந்துட்டு இருக்கிறீங்க? மத்திய மாநில அரசுகளுக்கு நீங்க இந்த போராட்டத்தின் மூலமா என்ன கருத்தை ஒரு சிறுமியா சொல்ல விரும்புறீங்க? நான் வந்து போராட்டம் எப்பயிலிருந்து தொடருதோ அப்பயிலிருந்து இருக்கேன். நான் வந்து நம்ம வந்து எங்களுக்கு கல்வி வேணாம், ரேஷன் கார்டு வேணாம், ஆதார் அட்டை வேணாம், எங்களுக்கு எதுவுமே வேணாம். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு தான் வேணும். நான் சாகிற வரையும் இங்கே தான் இருப்போம். ஜல்லிக்கட்டு நடக்கிற வரையும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். நிச்சயமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் அதே போன்று தொடர்ந்து ஒரு முக்கியமான கருத்தை முன்வைத்து வருகிறார்கள். இந்த பகுதியை பார்க்கின்ற போது தொடர்ச்சியாக தங்களுடைய போராட்டம் இன்று இரவு முதல் மாற்று வழியில் எடுத்து செல்வதற்கு இந்த பகுதி மக்கள் திட்டமிட்டு இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால் தொடர்ந்து 4 நாட்களாக போராடி தங்களுக்கு எந்த முடிவும் கிடைக்காத பட்சத்தில் தங்களுடைய போராட்டத்தை வேறு விதமாக விஸ்வரூபம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆல்வின், அலங்காநல்லூரில் நடந்து வரக்கூடிய இந்த போராட்டத்தின் போது, அதாவது காணும் பொங்கல் அன்னைக்கு தொடங்கப்பட்ட இந்த போராட்டத்தின் போது அங்கு போராட்டக்காரர்களுக்கு அலங்காநல்லூர் கிராம மக்கள் தான் உணவு, தண்ணீர் போன்ற அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்தாங்க. அதன் பிறகு அலங்காநல்லூர் பொதுமக்களே இந்த போராட்டத்திற்குள் குதித்து போராட்டத்தை முன்னெடுத்து வந்த பிறகு நிறைய பேர் பக்கத்து ஊர்களில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களிலிருந்தெல்லாம் இந்த போராட்டத்திற்கு தற்பொழுது ஆதரவான குரல்கள் அவர்களே வந்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த போராட்டக்காரர்களுக்கான அடிப்படை தேவைகள், உணவு, குடிநீர் மாதிரியான விஷயங்களை எல்லாம் யார் செய்து கொடுக்கிறார்கள், அவர்களுக்குள்ளாகவே எந்த அளவிற்கு உதவிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பதிவு செய்யலாம். நான் முதல் தடவை பார்க்கிறேன். உண்மையிலேயே அதுக்கு பெரிய நன்றி உங்க எல்லாருக்கும். நான் வந்து அலங்காநல்லூர்ல பிறந்த தேவேந்திரன், இங்கு பார்க்கின்ற போது மாவட்டத்தினுடைய பல பகுதிகளில் இருந்து மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமானவர்கள் வந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்களுக்கு தேவையான உணவு, மற்றபடியான குடிநீர், அதுபோன்ற சிற்றுண்டிகள் எல்லாம் இந்த பகுதியில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவையான உணவுகளும் சரி, இரவு முழுவதும் இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு தேவையான உணவு, மற்றபடியான பொருட்கள் எல்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை இங்கு இருக்கக்கூடிய இந்த போராட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் செய்திருக்கிறார்கள். போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் என்று சொன்னால் அவர்கள் இளைஞர்களாக இருக்கிறார்கள். தங்களுடைய இளம் காளைகளை அடக்குவதற்கு தங்களுக்கு முழு உரிமையை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி அவர்கள் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்து வருகிறார்கள். இன்னும் பல நபர்கள் இணைக்கிறார்கள். அவர்களோடு பேசலாம். தொடர்ந்து வணக்கம். நீங்க இந்த போராட்டத்தை எப்படி ஒருங்கிணைஞ்சிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு உணவு, மற்றபடியான தேவைகள்லாம் யார் செஞ்சுட்டு இருக்கிறாங்க? எங்களுக்கு உணவெல்லாம் பொதுமக்களாக நண்பர்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்டு எல்லாமே செய்கிறாங்க. எங்களுக்கு முக்கியத்துவம் ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு பீட்டான்றவங்க யார்? எந்த சம்மந்தமும் இல்லாத பீட்டா தமிழ்நாட்டுக்கு வரைக்கும் வந்துடுச்சு. எங்களுக்கு பீட்டாவும் வேணாம், நோட்டாவும் வேணாம். எங்களுக்கு முக்கியம் ஜல்லிக்கட்டு. எந்த காரணத்தை கொண்டு ஜல்லிக்கட்டு நிறுத்தக்கூடாது. பன்னீர்செல்வம் போயிருக்காரு. நல்ல முடிவு அவ்வளோ நினைக்கிறோம். நன்றி.